ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் சப்பாத்தி. அதுக்கு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச பாலக் கீரை, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு, ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ வேறு ஒரு பவுலில் தேவையான சப்பாத்தி மாவு, கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த திக் பேஸ்ட்டையும் பாலக்கீரை பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவி 20 மினிட்ஸ் ஊற வச்சு சப்பாத்திக்கு திரட்டி நீங்கள் தோசைக்கல்லில் போடலாம். தோசைக்கல்லில் போட்டு நம்ம 2 சைடும் கீ அப்ளை பண்ணி 2 சைடும் டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க கீரை தனியாக சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை ஸ்மெல்லே தெரியாது. இது கூட நீங்கள் தக்காளி சட்னி, சன்னா மசாலா, இது மாதிரி நிறைய சைட் டிஷ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் ஆல்சோ உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி. Thanks for watching our channel. Subscribe to our channel. Like and comment. Bye.